ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இங்கிலீஷில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மினி டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லா டாப்பிக்கையுமே ஓரளவுக்கு கிராமட்டிக்கலாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த டாபிக் பேஸ் பண்ணுது அப்படின்னா ரெண்டு பிளாங்க்லையுமே எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை வந்து பொருந்தணும். ஓகேவா? ஸோ வி ஷுட் சூஸ் கரெக்ட் ஆப்ஷன் தட் ஷுட் ஆப்ட் இன் போத் சென்டென்சஸ். சரிங்களா? அவ்வளோதான். The police are increasing their efforts to dash car thefts and subsequent tram raiding அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், she had enough strength to control the demon. Maybe she could dash it from escaping to a new host. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு பிளாங்க்லையுமே எனக்கு எதுப்பா ஃபர்ஸ்ட் பொருந்தும்? நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, ஃபில்லர்ஸ்க்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினை வாசிச்சுட்டு அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். எஸ், டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாமா? த போலீஸ் ஆர் இன்க்ரீசிங் தேர் எஃபோர்ட்ஸ் டு டேஷ் கார் தெப்ஸ். அதாவது போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எஃபர்ட்ஸை அதிகப்படுத்துறாங்க. எதுக்கு அப்படின்னா கார் திருடு போறத தடுப்பதற்கு. ஓகேவா? தடுக்கிறதுக்கு தானே போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அப்ப தடுப்பது அப்படிங்கிறப்ப இங்க என்னெல்லாம் வரலாம்? ஐ கேன் யூஸ் ப்ரிவென்ட். ஓகேவா? ஸ்டாப்பிங் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்டாப்பிங் வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ், எனக்கு மேபி எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்க்ரீசிங் தயர் எஃபர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா நிப்பாட்டுறதுக்கு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு நவுன் வரலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், மேபி ஷி குட்ன்றது எனக்கு மாடல் வெர்பு ஃபாலோ பண்ணி எனக்கு என்னதான் வரணும், V1 மட்டும்தான் வரணும். அப்போ எனக்கு ஸ்டாப்பிங் ஃபார் ஷுர் வராது. வேற என்னெல்லாம் வராது? டிஃபென்ஸ் ஃபார் ஷுர் வராது, அவர்ஷன் வராது, அதே மாதிரி ஹார்டனும் கண்டிப்பாக வராது. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் செகண்ட் பிளாங்க்லையும் எனக்கு பொருந்துறது ஏ மட்டும்தான். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் அதே டாபிக்கை பேஸ் பண்ணது தான். In many countries, men show very dash affection for one another frequently and openly அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படிப்பட்ட எமோஷன் அப்படின்னு சொல்லி வர்றப்போ ரொம்ப கம்மியான எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? புரிஞ்சுதா? அப்போ கம்மியான எமோஷன் அப்படிங்கிறப்போ வேற எந்த ஆப்ஷன்லாம் எனக்கு இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும் பாருங்க. அக்ரிமெண்ட் எமோஷன் கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஆப்வியஸ் எமோஷன் கண்டிப்பா சொல்ல மாட்டோம். லிட்டில் எமோஷன் மேபி வரலாம், பட் வெரி லிட்டில் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தப்பு. பேக்ட் எமோஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இட்ஸ் அ டெண்டர் எமோஷன். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ டெண்டர் எமோஷன். ஆப்ஷன் இ இஸ் மை கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் யூசேஜ். ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு கிராமர், லாஜிக்கல், கான்டெக்ஸ்ட் இதெல்லாம் புரியறத விட எது நல்லாவே புரியணும் அப்படின்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ற அந்த ஒரு டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனை ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவாலுவேஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஒரு விஷயம் கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி கீழே இருக்கிறதுல எந்த இடத்துலலாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா. த ஃபிலிம் வாஸ் ஷார்ட் ஆன் எவாலுவேஷன் இன் ஃப்ரான்ஸ். எவாலுவேஷன் அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல அசஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ 1 வந்து எனக்கு தப்பு. அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அ கன்வீனியன்ட் எவாலுவேஷன் ஃபார் த செல்ஃப்ஸ். செல்ஃபுக்கும் எவாலுவேஷனுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ 3யும் கண்டிப்பாக எனக்கு தப்பு. அடுத்து பாருங்க, the evaluation of conduct involves some amount of generalization. ஸோ கான்டெக்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். எவாலுவேஷன் தீர்ப்பை எவாலுவேட் பண்ணுறது. எஸ், பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அப்போ ஒன்லி 2 மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். During the 1990s, sociologists, economists and politicians all climbed the tradition class boundaries. ஸோ இதில் எனக்கு போல்டட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ட்ரெடிஷன் கிளாஸ் பவுண்ட்ரிஸ் தான் என்னோட போல்டட் பார்ட். ஸோ had been blurred by the expansion of property ownership and the redistributive state and the rise of white collar occupations. ஓகே, இந்த இடத்துல ட்ரெடிஷன் கிளாஸ் பவுண்ட்ரிஸ்ன்றது கரெக்டாப்பா? கிளாஸ்ன்றது எனக்கு என்னது இந்த இடத்துல நவுனை வந்து இந்த இடத்துல எனக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்ன தேவை, எனக்கு அட்ஜெக்டிவ் தேவை. அப்போ என்ன ட்ரெடிஷன் கரெக்டாக எனக்கு என்ன வந்திருக்கணும், ட்ரெடிஷ்னல் கிளாஸ் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மேலே பார்த்தோம். இந்த டாபிக் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்.
இட் இஸ் ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எனக்கு ஃபிக்ஸ்ட் ஆனது. இதுக்கு அடுத்து வரக்கூடியதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் தட் த டிசைனர்ஸ் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆட்டிடியூட் gives them a romantic and a beautiful extra dimension. ஸோ கொடுத்துருக்கிறத நான் சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா ஃபர்ஸ்ட்டு? இட் இஸ் ஜஸ்ட் என்னவென்றால் அந்த ஜஸ்ட் என்ன அப்படின்னா டிசைனரோட பர்சன்டேஷனும் ஆட்டிடியூடும் கொடுக்கிறது. அப்போ இந்த டிசைனர் அப்படிங்கிறது தி டிசைனர் அப்படிங்கிறது இட்ஸ் a சிங்குலர். ஸோ வெர்பு கிவ்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எனக்கு கரெக்டாக ஏ இருக்குது, பி இருக்குது, அதே மாதிரி சியும் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட். சரிங்களா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தும் என்ன அப்படின்னா எனக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். ஹெர் எவிடன்ஸ் இஸ் ஓவர்வெல்மிங் அண்ட் கன்வின்சிங் ஃப்ரம் ஆர்ச்சியல் ரிசர்ச் அண்ட் சம் சர்வைவர் இன்டர்வியூஸ் ஒன்ஸ் அகெயின் ட்ரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாசிச்சு பார்த்தா சென்டென்ஸ் எப்படி இருக்குது? பயங்கர இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ எப்படிலாம் நான் சேஞ்ச் பண்ணலாம்? கீழே ஆப்ஷன்ஸ் மூலமாக பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நானாகவே என்ன செய்யலாம் அப்படின்னா க்ளூ மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஹெர் எவிடன்ஸ், அவளோட எவிடன்ஸ் அது என்னவென்றால் அப்படிங்கிறப்ப அவளோட எவிடன்ஸ் வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு, கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஏயை போட்டேன் அப்படின்னா ஆப்ஷனில் பாருங்கள் ஏயை ஃபாலோ பண்ணி சி கொடுத்துருக்குறாங்க. கன்வின்சிங் அண்ட் சம் சர்வைவர் இன்டர்வியூஸ், சிக்கு அப்புறமா என்ன கொடுத்துருக்குறாங்க? பி கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூஸ் ஃப்ரம் ஆர்ச்சிவல் ரிசர்ச் அகெயின் ட்ரான். ஃபார் ஷியர் எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகாது. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் எனக்கு தப்பு. அடுத்து வேறு என்னெல்லாம் வரலான்னு பாருங்கள். ஹேர் எவிடன்ஸ் மேபி எனக்கு பியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, ஹேர் எவிடன்ஸ் ஃப்ரம் ஆர்ச்சிவல் ரிசர்ச் பியில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அகெயின் ட்ரான் அப்படின்னு சொல்லி எனக்கு பியில் தான் முடியும். எனக்கு அகெயின் எப்படி இருக்குது அப்படின்னா இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஹேர் எவிடன்ஸ் ஒன்ஸ் அகெயின் ட்ரான், அவளோட எவிடன்ஸ் வந்து திருப்பூருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக ஒன்னை ஃபாலோ பண்ணி என்ன தான் வரணும்? டி தான் வரணும். டியை ஃபாலோ பண்ணி என்ன கொடுத்துருக்குறாங்க? பி கொடுத்துருக்காங்களா? ட்ரான் எதில் இருந்து அப்படின்னா இந்த ரிசர்ச்சில் இருந்து. அப்போ இதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப ட்ரான் ஃப்ரம் ஆர்ச்சிவல் ரிசர்ச். பர்ஃபெக்ட்லி டி பி கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை கரெக்ட். சரிங்களா, அடுத்து பாருங்க அகெயின் சென்டென்ஸ் வேர்ட் யூசேஜ். கிளிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிளிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ நவுனு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? கிளிப்னா அது கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மீனிங்கை சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அ கிளிப். ஓகேவா, ஒரு மெட்டல் ஹோல்டரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளிப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்குறப்ப எந்த இடத்துலலாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. The sergeant looked nervous as he placed a new clip into his automatic weapon. Yes, அந்த நியூ மெட்டல் ஹோல்டரை வந்து இங்கே வச்சுட்டான் அப்படிங்கிறப்ப நியூ கிளிப்ன்றது எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க 2ல the new machine will make clipping the edges much less of a chore, which means எந்த ஒரு கசடும் இல்லாமல் அது என்ன பண்ணும்? அந்த நியூ மிஷின் வந்து ஈஸியாக கட் பண்ணிடும். அப்போ அந்த கிளிப்பிங்ன்றது இந்த இடத்துல கட்டை மீன் பண்ணுது. எஸ், பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. Intelligence can help an otherwise defenseless creature create new defenses as octopuses have so ably clipped அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் தேர்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்லி கிளிப்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா தப்பு. எப்படின்னா ஆக்டோபஸஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான ஒரு டிஃபென்சஸ் மெக்கானிசமை வந்து காமிக்குது அப்படிங்கிறப்ப கிளிப்டுன்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா ஷோடுன்னு சொல்லணும். ரொம்ப திறமையாக அது காட்டுது அப்படிங்கிறப்ப ஷோடுன்னு சொல்லணும். இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை. ஸோ தேர்டு வந்து எனக்கு தப்பு. அப்போ ஒன்லி 1 and 2 இஸ் கரெக்ட் ஹியர். சரிங்களா, அடுத்து பாருங்க அகெயின் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதில் எந்த பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போல்டட் பார்ட் வந்து டு டெவலப் ப்ரொஃபிஷியன்சி தான் என்னது அப்படின்னா என்னோட போல்டட் பார்ட். சரிங்களா, today's rapidly changing environment of industry 4.0 makes it difficult for companies to develop proficiency business strategies அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, சென்டென்ஸ் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ரேப்பிடாக சேஞ்ச் ஆகுது, வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் இண்டஸ்ட்ரி, அது வந்து கம்பெனிஸ்க்கு வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா அஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் கனெக்டட் சம்திங் வித் எமோஷன்ஸ். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன வராது அப்படின்னா அஃபெக்ஷன் வராது. ஓகேவா, ஸோ டு டெவலப் சக்ஸஸ் அப்படிங்கிறப்போ சக்ஸஸ் ப்ரொஃபிஷியன்சி இதெல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு நவுன் தான். அப்போ எனக்கு இந்த இடத்துல சக்ஸஸும் எனக்கு வராது. சரிங்களா, அதே மாதிரி கொஹிரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஹிரன்ஸும் எனக்கு நவுனுக்கு கீழே தான் வரும். கண்டிப்பாக இதுவும் எனக்கு வராது.
எதை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ண போகிறாங்க. எப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஹியர். அப்போ அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் எஃபெக்டிவ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மே கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? இட் மேக்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் கம்பெனிஸ். எதுக்குன்னா டெவலப் பண்ணுறதுக்கு. எதை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போ எப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் அப்ஜெக்டிவ் ஹியர். நவுனோ அது வேற எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நான் யூஸ் பண்ணக்கூடாது. நான் அப்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணணும். அப்ஜெக்டிவ்ன்றப்ப எஃபெக்டிவ் தான் எனக்கு கரெக்ட். ஏன் அஃபெக்டிவ் வராதுன்னா அஃபெக்டிவ் இஸ் ரிலேட்டட் வித் அஃபெக்ஷன், தட் இஸ் எமோஷன். ஓகேவா? ஸோ அது வராது இந்த இடத்துல. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் எது எனக்கு எரர் ஃப்ரீயாக இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணணும். ஐ ஷுட் சூஸ் எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? எதெல்லாம் எரர் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏல பாருங்க, ஒய் ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம்ஸ் லாக்அப் பெனிஃபிஷியரிஸ். எதில் அப்படின்னா இந்த ஒர்க்கில் அப்படிங்கிறப்ப அப்படிங்கிறப்ப எனக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்கம் சப்ளிமெண்ட்ஸ் அலோ தெம். இந்த தெம்ன்றது யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த பெனிஃபிஷியரிஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரொனவுன் கரெக்ட் தான். எதுக்கு அப்படின்னா கண்டினியூ பண்ணுவதற்கு இக்குன்னு சொல்லி வர்றப்ப டூ வராங்க. பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை பார்ப்பதற்கு அகெயின் இக்குன்றப்ப டூ. எதற்காக அப்படின்னா எதை பார்க்க போறாங்க? பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான பார்வை. அந்த காகன்றப்ப ஃபார் கொடுத்துருக்குறாங்க. பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்கு ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ பியில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. பி ஸ்டேட்மெண்ட்ல while the contribution of the formal economy of salaried employees is more easy identifiable அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பார்க்குறப்பவே தெரியுது. ஐடென்டிஃபியபிள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறப்ப இட் இஸ் மோர் ஈஸிலி ஐடென்டிஃபியபிள். ஓகேவா? எதனால அப்படின்னா இந்த வெர்பை நான் குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஐ ஷுட் யூஸ் அன் அட்வர்ப் ஹியர். ஸோ ஐ ஷுட் யூஸ் ஈஸிலி ஹியர். அப்போ இந்த பார்ட்டில் எனக்கு இந்த இடத்துல தப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜி enabled enterprises can gone a long way. வாசிச்சப்பவே கண்டுபிடிச்சாச்சு. மாடல் வெர்பு ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் V1. சரிங்களா? இந்த இடத்துல எரர் இருக்கு. லோயர் ப்ராஃபிட்ஸ் இன் Q3 were due in larger part to inventory losses arising out of falling crude oil prices, the company said on Wednesday அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. எங்க எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா lower profits in Q3 were due in larger part to inventory அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. which means they are speaking about a great extent. அப்போ larger part சொல்லக்கூடாது. I should always use large part. ஓகேவா? மிகப்பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறப்ப இட்ஸ் a large, not larger. ஸோ அடுத்த கொஸ்டின் எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். எங்கெல்லாம் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? In the West, economists are advocating universal basic income to fight inequality and slowly wage growth. அதாவது slowly wage growth. எப்படிப்பட்ட wage growth? It's a slow wage growth. ஓகேவா? slowly சொல்லக்கூடாது. adjective தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து MSP based payments distort price signals to farmers on what to produce and how much of the current season அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா ப்ரிப்போர்ஷனல் எரர் இருக்குது. என்ன அப்படின்னா how much of the current season, அதாவது கரண்ட் சீசனில் அப்படிங்கிறப்ப எவ்வளவு அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் இந்த சீசன்ல எவ்வளவு அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி அங்கே இல்லு தான் வருது. இல்லுன்னு வரப்ப என்ன தான் யூஸ் பண்ணணும்? இன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இதுலேயும் எனக்கு எரர் இருக்கு. அடுத்து தேர்ட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா the labor ministry has decided to amend rules to allowing women. again to ஃபாலோ பண்ணி எனக்கு வெர்பு வேணும்னா என்னதான் வேணும்? எனக்கு V1 தான் வேணும். இந்த இடத்துல நான் அலோவிங் யூஸ் பண்ணக்கூடாது. டு அலோ எதுக்காக அப்படின்னா அந்த ரூல்ஸை அமெண்ட் பண்ணுது. எதுக்குன்னா அலோ பண்ணுறதுக்கு. இட்ஸ் அன் ஆக்ஷன் வெர்ப். அப்போ ஆக்ஷன் வேர்டு ஐ ஷுட் யூஸ் வெர்ப் ஹியர். அப்போ இந்த இடத்துல எனக்கு எரர் இருக்குது. அப்போ எரர் ஃப்ரீ பார்ட் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி டி மட்டும்தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டினும் என்ன அப்படின்னா ஐ ஷுட் ஃபைண்ட் அவுட் த எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் தி ரஷ்யா-சைனா ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் த ரீசன்ட் வார்ம் இன் China-Japan relations could impact India's relations with both countries. So error எங்க இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? The strengthening of the Russia-China strategic relationship and the recent warm in China-Japan சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். பட் எனக்கு இங்கே அட்ஜெக்டிவா தேவை, என்ன தேவை? நவுன் தேவை. அப்போ என்ன வந்திருக்கணும்? ஐ ஷுட் யூஸ் வார்ம்த். அப்போ இந்த பார்ட்டில் எரர் இருக்கு. அடுத்து பாருங்க, அட் ஹை லெவல்ஸ் ஆஃப்
Okay. At high levels of impoverishment, even the smallest income supplement can follow பண்ணி V1 கொடுத்திருக்காங்க. Nutrient intake, school enrollment and attendance of female students and reduce incidence of indebtedness அப்படிங்கிறப்ப இங்க எங்க எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஈவன் த ஸ்மாலஸ்ட்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்றாங்க. ஸோ த ஸ்மாலஸ்ட் கரெக்டா தான் இருக்கு. வேற எந்த கிராமரும் இந்த இடத்துல இல்ல. ஸோ பர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. அப்ப சி அண்ட் டில என்ன எரர் இருக்குன்னு பார்க்கலாமா? சில பார்த்தோம் அப்படின்னா conventionally the budget presented in an election year is a vote on account aimed at something அப்படிங்கிறப்போ ஏம் ஃபாலோ பண்ணி அட்டு தான் வரணும். கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் த கவர்மெண்ட் டு ஃபங்க்ஷன் அன்லெஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கவர்மெண்ட், அதாவது இட் இஸ் அன் ஆக்ஷன் ஓரியன்டா டைம் ஓரியன்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க? கவர்மெண்ட் டு ஃபங்க்ஷன் எப்போ அப்படின்னா நியூ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ டைம் ஓரியன்ட். ஐ ஷுட் யூஸ் அன்டில் ஹியர். சரிங்களா? அன்டில் அண்ட் அன்லெஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. As our behavior is shaped more and more by interactions with phones, our health is shaped by the world that comes to us under apps அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன எரர் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் பிஹேவியர் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர். ஸோ இஸ் கொடுத்தது கரெக்ட் தான். இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமா எந்த இன்ட்ராக்ஷன்னா ஃபோன் உடன் அப்படிங்கிறப்ப என்னது எனக்கு வித்து கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹெல்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்ஸ் மூலமாக அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் த்ரூ ஹியர் நாட் அண்டர். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் ஐ ஷுட் ஃபைண்ட் த சென்டென்ஸ் தட் இஸ் எரர் ஃப்ரீ. The UCGs should make it compulsory for the students to submit at least a 5,000 word research paper that should be assessed just as publication in serious research journals are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, எங்க எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? The UCG should make it compulsory for யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டு சப்மிட். எதுக்கு அப்படிங்கிறப்ப சப்மிட் பண்றதுக்கு இக்குன்றதுனால 2 கொடுத்தோம். யாருக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக இதை கம்பல்சரி பண்ணப்பட்டது. ஸோ கரெக்டாக இருக்கு. தட் ஷுட் பி அசஸ்ட் ஜஸ்ட் அஸ் பப்ளிகேஷன் இன் சீரியஸ் ரிசர்ச் ஜேர்னல்ஸ் ஆர். இங்கே ஜேர்னல்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? எனக்கு கண்டிப்பாக பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். சரிங்களா? அப்போ இதுதான் எனக்கு தப்பா இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் the world standard of 6% of GDP to upgraded. ஈஸி. என்னது 2 கொடுத்துருக்குறாங்க. V1 வந்திருக்கணும். அப்கிரேடட் கிடையாது. ஐ ஷுட் யூஸ் அப்கிரேட். முடிஞ்சதா? அப்போ கண்டிப்பாக 2 + V1 கேன் + மாடல் வெர்ப் + V1 ரூல் வச்சு எனக்கு எப்படியாவது எரர் ஸ்பாட்டிங்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. பேங்க்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல், அதனால ஹேவ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ட்ரூவை ஃபாலோ பண்ணி V1 இருக்கு. இந்த பேங்க்ஸ்ன்றது எனக்கு ப்ளூரல்ன்றதுனால இங்கே தயார் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபார் ஃபினான்சிங் எதுக்கு கீழே அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படிங்கிறப்போ அண்டர் விச் இஸ் எய்ம்ட் அட் செக்யூரிங் ஹவுசிங் எல்லாருக்குமே ஃபார் ஆல் பை 2022 the government said in a release சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பாஸ்ட் ஃபார்ம். பர்ஃபெக்ட்லி கரெக்ட். சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ டீல என்ன தப்பு இருக்குன்னு பார்த்துடலாமா? The cabinet secretariat has urged secretaries to all ministries to ensure strict adherence on the norms in communications to the ECI and the other constitutional authorities. ஸோ இதில் எங்கே எரர் இருக்கு? அட்ஹெரன்ஸை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன ப்ரிப்போஷன் தான் யூஸ் பண்ணணும்? ஆல்வேஸ் ஐ ஷுட் யூஸ் டு. ஓகேவா? அட்ஹெரன்ஸை ஃபாலோ பண்ணி எந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலுமே ஆல்வேஸ் இட் டேக் த ப்ரிப்போசிஷன் டு. அப்போ அட்ஹெரன்ஸ் ஆன் கொடுத்தது தப்பு. ஐ ஷுட் யூஸ் டு. சரிங்களா? அடுத்து பாருங்க. வேர்ட் யூசேஜ். சர்க்கிள் அப்படிங்கிற வேர்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கிள் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய கான்டெக்ட்ஸில் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாகவே சர்க்கிள்னு என்னது? இந்த கர்வேச்சர் பாயிண்ட்டை வந்து நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். வேற என்னெல்லாம் நம்ம சொல்லலாம்? சர்க்கிள் அந்த ஷேப் அல்லது பேட்டர்னை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? The same cameras showed that a car had been circling the area அப்படிங்கிறப்போ கரெக்டா இருக்கா? எஸ், பர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. எப்படி? அங்கே சுற்றி கொண்டு இருந்ததை கேமரா காமிச்சது அப்படிங்கிறப்ப சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சர்க்கிளிங் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. Local people will also be circled to look out for a suspicious behavior.
இந்த இடத்துல எனக்கு சர்க்கிள்டு கரெக்டாக அப்போ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, லோக்கல் பீப்புள் வந்து இந்த சஸ்பீஷியஸ் பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னா தே ஷுட் லுக் அவுட். அதை வந்து லோக்கல் பீப்புளை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் சர்க்கிள்டு இங்கே தப்பான ஒரு வார்த்தை. சரிங்களா? அடுத்து, இட் சர்க்கிள்டு மீ தட் ஐ டிடன்ட் ஹேவ் டைம் டு டூ மோர் ரீடிங். அப்போ இட் சர்க்கிள்டு மீ தட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் 3ல கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் சர்க்கிள்டு அப்படிங்கிறது என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா நிறைய டைம் வச்சு படிக்க முடியல அப்படிங்கிறது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கஷ்டப்படுத்துது பாதர் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் நாட் யூஸ் சர்க்கிள்டு ஹியர். சரிங்களா? அப்போ 3யும் கரெக்டு. அப்போ ஒன்லி 1 இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ நம்ம செஷன்ஸை கண்டினியூவாக அட்டென்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.